ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, வலி, தோல்வி, ஏமாற்றம் எல்லாம் எல்லோரிடத்திலும் ஏற்படும் ஒன்று. அதையே காரணமாக வைத்துக்கொண்டு உன் கடமைகளில் இருந்து நீ தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி தவறு என்று தீர்க்கமாக முடிவு செய்துவிட்டு அதன்படி செயல்படு. வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். அதை சமமான அளவில் பாவிக்கும் மனப்பக்குவம் இருந்தால் உன் மனதில் தேவையில்லா எண்ணங்களும் குழப்பங்களும் வராது குழந்தையே. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு பாடமாக வைத்துக்கொள். நம்பிக்கை இழந்ததையும் ஒரு பாடமாக வைத்துக்கொள். கலங்காதே, உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். என் அன்பு குழந்தையே, நீ கலங்கியது போதும். இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி போட்டவர்கள் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார்கள். காத்திரு, அவர்களை மன்னிப்பதற்காக. ஏனென்றால் நீ என் பிள்ளையாயிற்றே. கண்ணே, நீ வேண்டிய அனைத்தும் நிறைவேறும். உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் மறைய போகிறது. உனக்குள் புத்துணர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. யாராவது உனக்கு தீங்கு இழைத்தார்கள் எனில் பழிக்கு பழி வாங்காதே. மாறாக உன்னால் முடிந்த நல்லதை செய். நீ என் குழந்தை, என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. மனம் போல் வாழப் போகிறாய். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். உன் கஷ்டங்கள் தீர்ந்து நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். உன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. இனி எதற்கும் கலங்க வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, காலம் போடும் கணக்கு கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கடமையை செய், கடவுளை நினை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எதை கொடுத்து தொடர்ந்து நல்ல பெயரை வாங்க நினைத்தாலும் அது கொடுக்கும் வரைதான் நிலைக்கும் என்பதை புரிந்து கொள். பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசு, சிந்தித்து பேசு. ஆனால் தாழ்த்தி மட்டும் பேசாதே. ஒருவன் செய்த நன்றியை நினைத்து பார்ப்பவனே நன்றியுள்ள மனிதன், கடவுளுக்கு நெருக்கமான மனிதன். நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது. துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். அமைதியை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவும் இல்லை. எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே. மனிதர்களின் புத்தி இரண்டு விதம். தேவை என்றால் தேன் போல பேசுவார்கள், தேவையில்லை என்றால் தேல் போன்று கொட்டுவார்கள். இதை நீ புரிந்து கொண்டு செயல்படு. செய்யும் வேலை மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். ஒரு சில மனிதர்களின் எதிர்பார்ப்புகளால் தான் இன்று பல மனிதர்களின் வாழ்வு வெளிச்சமாய் இருக்கிறது. தனக்குள் இருக்கும் திறமையை தானாக யாரும் உணர்ந்ததில்லை. வந்த பாதையை மறக்காமல் இருந்தால் போதும். பாதை தெளிவாக இருக்கும். உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதற்காக நீ அவர்களைப் போல் நடந்து கொள்ளாதே. ஏனென்றால் நீ என் பிள்ளை. மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய். மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடு. அதை உன் அன்னை நான் பார்த்து கொள்கின்றேன். எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல, உன்னை செதுக்க வந்தது என்பதை முழுமையாக புரிந்து கொள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை என்னிடம் வைத்துவிட்டு மகிழ்ச்சியாய் இருந்தாலே மறக்க முடியும். எவ்வளவு வேகமாய் போகிறதை விட எந்த பாதையில் செல்கிறாய் என்பது முக்கியம். இனி எதற்கும் கலங்காதே குழந்தையே. நான் கூறியது புரிந்தது அல்லவா? இன்னும் ஒரு சில நாட்களில் நீ நினைத்தது நிச்சயம் நடந்தே தீரும். நீயே வேண்டாம் என்றாலும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைப்பது உன் அன்னையின் பொறுப்பு. அதை முழுமையாக நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையே, நல்லது நினைக்கும் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும்.
உன் அம்மா உனக்கு என்றும் துணை இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.